அரசியல் செய்கிறதுல அரசியல்வாதிகள்லாம் பெரிய சாணக்கியர்கள். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, இந்த பட்டியலினத்து மக்கள்னு சொல்லுவாங்க. சிறுபான்மையினர், பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் தான் வாழ்வதற்காகத்தான் வாழ்கிறார்கள் ஒழிய, எந்த ஒரு ஜாதியார் மேன்மையை அடைஞ்சிருக்கான்னு பாருங்கள். இதுவரை எந்த ஒரு ஜாதிக்காராவது மேன்மை அடைஞ்சிருக்கானா? இன்னும் தொண்டனாக தான் இருக்கான். வால் போஸ்ட் ஓடிக்கிட்டு இருக்கான், கொடி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 5 ரூபா 2 ரூபா 3 ரூபா கொடுத்தா போதும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு பேர் ஜாதி கட்சியா? அரசியல்வாதிகள் செய்கின்ற குழப்படி. தொண்டர்களே, ஏமாந்து போகாதீர்கள். கோட்டு சூட்டு போட்டு ஏமாற்றுவாங்க, ஃபோட்டோ ஷூட்லாம் எடுப்பாங்க, உங்கள் ஜாதிக்காரன்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் பொதுவான தலைவரை சொல்லுவாங்க. அவர் கட்சிக்காரர் ஜாதிக்காரர்னு நம்பாதீங்க. அவர் பொதுவான தலைவர் ஒருத்தர் இருக்கார். அவங்களெல்லாம் ஜாதிக்குள்ளே இழுக்காதீங்க. ஜாதி வேண்டாம் என்று சொன்னவர் இந்த தலைவர்களெல்லாம். ஆகையால் தொண்டர்களே, அரசியல் கட்சி தொண்டர்களே, எச்சரிக்கையாக இருங்க. தலைவர்களெல்லாம் பார்த்து நடந்துங்க. ஏதோ 5 10 கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஏமாந்துடாதீங்க. எச்சரிக்கை.